ஹாய், வணக்கம். மாசல் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் ஜனவரி 7, 2021, ஜான்வரி 7, 2021. நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. ஜான்வரி 7, 2021 அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஜஸ்ட் சிம்பிள் தான். ஸோ மூவிங் ஆன் டு தட் ஒன். கொரோனா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சைனா டினைஸ் என்ட்ரி டு WHO எக்ஸ்பர்ட்ஸ். சர்வதேச நிபுணர்களை அனுமதிப்பதில் சீனா இழுபறி. ஸோ டிசம்பர் 2020 வந்து உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜனவரி 2021 வந்து உலக சுகாதார மையத்தால் உலகத்தில் இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து நிபுணர் குழுவை வந்து சீனாவுக்கு நாங்கள் அனுப்பிச்சு ஆராய்ச்சி மேற்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொரோனா நோய் தொற்று கிருமிகள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து நிபுணர் குழுவை நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு வந்து டிசம்பர் 2020 சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஜான்வரி 2021 வந்து உலக சுகாதார மையம் வந்து நிபுணர் குழுவை வந்து அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணப்ப சீனா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால உலக சுகாதார அமைப்பு வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே அமெரிக்க பிரசிடென்ட்டா இப்போ இருந்துட்டு இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, உலக சுகாதார மையமும் சீனாவும் கூட்டு களவாளி தான், இதில் பெருசாலாம் மூடி மறைக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. உலக சுகாதார மையம் வந்து உலகத்தை எச்சரிக்கை பண்றதுக்கு மறந்துடுச்சு, சீனா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு ரொம்ப டிகிரேடா WHO இது பண்ணிட்டு WHO இருந்து அமெரிக்கா வெளியேறும் வரைய சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜோ பைடன் இல்ல அமெரிக்காலாம் வெளியேறாது, நான் பதவிக்கு வந்ததும் திரும்பவும் WHO இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்ப வந்து சீனா வந்து இந்த எக்ஸ்பர்ட்க்கு வந்து பெர்மிஷன் தராதனால ஸோ ஒருவேளை ட்ரம்ப் சொன்ன கூற்று உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம விர்ச்சுவல் வேர்ல்ட்ல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல நடுவில் என்ன வந்தது அப்படின்னா, இது வந்து வுஹான் சயின்ஸ் லேப்ல இருந்து தான் இந்த வைரஸ் வந்து பரவிச்சு அப்படின்னு சொன்ன ஒரு 2-3 சயின்டிஸ்ட் வந்து காணவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. ஸோ இப்போ வந்து சைனா என்ன பண்ணும் அப்படிங்கிறதும் தெரியல. WHO வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஃபைனல் கிடையாது, நாங்கள் திரும்பவும் சைனாட்ட பேசுவோம். ஸோ அவங்க வந்து பெர்மிஷன் தருவாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி WHO சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ நேற்றுக்கு மத்திய அமைச்சரவை குழு பிரதமர் தலைமையில் நடந்தது. அதில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்திடப்பட்டிருக்கு. கையெழுத்திடப்பட்டிருக்குன்னா அதுக்கு வந்து கேபினெட் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டதுக்கு வந்து கேபினெட் வந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு குறிப்பிட்ட திறன்மிகு பணியாளர் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். ஸோ ஒரு 14 வகையான ஒர்க்கர்ஸ் ஜப்பானுக்கு போறப்ப அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட திறன்மிகு பணியாளர் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி தரத்துக்கு 2 அரசாங்கமும் ஒப்புதல் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து நர்சஸ், செவிலியர், கட்டிட தூய்மை பணி, சரக்கு கையாளும் தொழில். ஸோ இது மாதிரி ஒரு 14 கேட்டகரியில அவங்க வச்சிருக்காங்க. கப்பல் கட்டுதல், தகவல் தொடர்பான தொழில், ஐடி, ஓகேங்களா, மின்சக்தி, அது மாதிரி இருக்கிறது. ஸோ அதில் ஒரு 14 ஜாபுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஜப்பான் போகிறவங்க, ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற டேக் வந்து 2 கண்ட்ரியும் தரத்துக்கு வந்து சம்மதம் தெரிவித்து ஏற்கனவே சைன் பண்ணதுக்கு வந்து நேற்றுக்கு மத்திய அமைச்சரவை குழு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு மத்திய அமைச்சரவை குழு ஜென்ரலாக பிரதமர் தலைமையில் கூடுதல் நிறைய விஷயங்கள் வந்து வரும் வெளியே. நிறையா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த பில்டிங்க்கு, இந்த ரோடுக்கு, அது மாதிரி நிறைய வரும். ஆனால் நேற்றுக்கு என்னன்னு தெரியல, இந்த ஒரே ஒரு இதுக்காக மட்டும் மத்திய அமைச்சரவை குழு கூடியிருக்கு. ஸோ ஜென்ரலாக மத்திய அமைச்சரவை குழு வந்து பிரதமர் தலைமையில் கூடும், கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இன்கேஸ் பிரைம் மினிஸ்டர் இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா வேற யாரை வேணா அந்த கேபினெட் மீட்டிங்கில் கூப்பிட்டுக்கிறதுக்கான அதிகாரம் பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்.
ஸோ இதில் எம்சிக்யூ எப்படி வரும் அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபைட் ஸ்கில் லேபர் ரீசென்ட்லி இந்தியா சைன்ட் ஸ்பெசிஃபைடு ஸ்கில் லேபர் ஃபார் 14 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் வித் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிஷான் ரெட்டி கமிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியம் கிஷன் ரெட்டி குழு அப்படிங்கிறது. ஸோ கிஷன் ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து மத்திய இணையமைச்சர், மத்திய உள்துறை இணையமைச்சர். அவருடைய தலைமையில வந்து லடாக் யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற அந்த மொழி, அந்த கலாச்சாரம், அதை பத்தி பாதுகாக்கிறது, அதை எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி அதை இன்னும் மேம்படுத்துறதுன்றதுக்கு இவர் தலைமையில ஒரு குழு வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் அமைச்சிருக்காங்க. ஸோ யூனியன் டெரிட்டரி ஜென்ரலி ஃபால்ஸ் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்க யூனியன் பிரதேசங்களுக்கு தலைமை அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது வேற. குடியரசுத் தலைவர் தான் ஜெனரல். பட் யூனியன் ஹோம் மினிஸ்டர் எடுக்கிற டெசிஷனுக்கு குடியரசுத் தலைவர் கட்டுப்படுவார். த சிம்பிள் it signifies that is implied. Though the head of all the union territories in India is headed by president, the actual decision will be taken by the union home minister with the guidance of the prime minister, and that will be approved by the parliament of India. So அதுதான் மெயின் ஃபேக்ட் அங்க. ஸோ நேற்றுக்கு உள்துறை அமைச்சகம் வந்து உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தலைமையில வந்து லடாக்குக்காக ஒரு சிறப்பு குழுவை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ லடாக்கோட லாங்குவேஜ், கல்ச்சர், அதை பாதுகாக்கிறது, அதை பத்தி ஒரு குழு கிஷன் ரெட்டி தலைமையில மத்திய அரசு அமைச்சிருக்கு. ஸோ லடாக் ஒரு யூனியன் பிரதேசம் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது அக்டோபர் 31, 2019 ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிற யூனியன் பிரதேசங்கள மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் பரப்பளவுல லடாக்கு. அதே மாதிரி இரண்டாவது மிக சிறிய மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் லடாக். இருக்கிற யூனியன் பிரதேசங்களே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட யூனியன் பிரதேசம் லடாக்கு. மிக சிறிய மக்கள் தொகை, இரண்டாவது சிறிய குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் லடாக். ஸோ 2 தலைநகரம் இருக்கு லடாக்கு. லெஹ், தமிழ்ல சொன்னா லேன்னு சொல்லுவாங்க, லே மற்றும் கார்கில். லடாக்குக்கு இன்னொரு பேர் வந்து குட்டி திபெத் அப்படின்னு சொல்லுவாங்க. லொகேஷன் ஃபேக்டர், திபெத் பக்கத்துல இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த லிட்டில் திபெத். ஸோ இப்பைக்கு லெப்டினன்ட் கவர்னரா இருக்கிறவர் வந்து ராதாகிருஷ்ணன் மாத்தூர், ஆர்கே மாத்தூர் அப்படிங்கிறவர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், டெல்லி ஸ்கூல் பேக் பாலிசி. டெல்லி கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு பேக் கொண்டு போற வெயிட்டுக்கு வந்து ஒரு நியூ கைட்லைன்ஸ், வழி நெறிமுறைகளை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டெல்லியில் இருக்கிற அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தும். அது சிபிஎஸ்இ, ஸ்டேட்டு அதெல்லாம் கிடையாது, எல்லா ஸ்கூலுக்கும் இது பொருந்தும் டெல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1ஆம் வகுப்புல இருந்து கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 10 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய வெயிட் மீறி, அவங்களோட வெயிட்ல 10% மேல இருக்கக்கூடாது பேக்கோட வெயிட். பேக்கோட வெயிட் வந்து அந்த பசங்களோட வெயிட்டோட 10% மேல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து ப்ராப்பரா என்னென்ன புக் அப்படிங்கிறத டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கணும். எல்லா புக்கையும் எல்லா குழந்தைங்களையும் டெய்லியும் தூக்கிட்டு வர சொல்லக்கூடாது. 10வது வரைக்குமே அதை சொல்லியிருக்கிறாங்க. மண்டே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் மட்டும்தானா, அதை மட்டும்தான் பசங்களை எடுத்துகிட்டு வர சொல்லி இன்சிஸ்ட் பண்ணும் தவிர அதுக்காக இருக்கிற அத்தனை புக்ஸையும் பசங்களை தூக்கிட்டு வர சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு நோட்டு மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு வரணும். ஒரே ஒரு நோட்டு மட்டும்தான் அவங்க கையில் இருக்கணும். அதே மாதிரி மற்ற கிளாஸ் 3லேருந்து கிளாஸ் 10 வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு கிளாஸ் ஒர்க் தனியாக, ஹோம் ஒர்க் தனியாக, ரிவிஷன் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுக்கு தனி நோட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டுன்றது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கிளாஸ் 1க்கும் கிளாஸ் 2க்கும் ஹோம் ஒர்க் எக்காரணம் கொண்டும் தரக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2க்கு வந்து எக்காரணம் கொண்டும் வீட்டு பாடம், ஹோம் ஒர்க்கு தரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டெல்லி கவர்மெண்ட். ஸோ இதுதான் டெல்லி ஸ்கூல் பேக் பாலிசி 2021. ஆரஞ்ச் த வேர்ல்டு. ஸோ இது வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி ஐநா சபை நடத்துது, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ பெண்களுக்கு எதிராக ஏற்படுற வன்முறை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த ஆரஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்ற கேம்பெயின் வச்சிருக்காங்க. இதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா வந்து இந்தியாவிலிருந்து உலகழகியா தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷி சில்லர் நியமிச்சிருக்காங்க. மனுஷி சில்லர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆரஞ்ச் த வேர்ல்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒன் லைனர்ஸ்.
ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 ஸ்டேட்ல வந்து மதமாற்ற தடை சட்டம் ஏற்றுனாங்க. ஃபார் மோஸ்ட்லி பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸு. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம். ஸோ இந்த மாதிரி மாநிலங்கள் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அது கேஸ் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த மாநிலங்களை பதில் அளிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த சட்டத்துக்கு எதிராக தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துட்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசோட கருத்து கேட்காம என்னால தடை விதிக்க முடியாது. ஸோ நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க, உடனே இந்த தடை விதிக்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான இஷ்யூ கிடையாது. ஸோ லெட் வி கிவ் த டைம் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு கிவ் த ரிப்ளை. ஸோ அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு தடை விதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆன்டி கன்வர்ஷன்ல சுப்ரீம் கோர்ட் இஷ்யூஸ் பெட்டிஷன் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட். ஸோ மோஸ்ட்லி பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ்ல இது நடந்திருக்கு. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ரைட்டு சினிமா தியேட்டர்ஸ் 100% ஆக்குப்பை 100% திறக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் நேற்றுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொரோனாவோட செகண்ட் பாசிபிள் வேவ் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம். இப்போ தான் ஸ்டேட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ ரிஸ்க் எடுத்து 100% நீங்கள் உள்ள விட்டு திரும்பவும் கேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இதை நாங்கள் தந்திருக்க கைட்லைன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷான லெட்டர் தான் யூனியன் ஹோம் செக்ரட்டரிட்டு இருந்து தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கு வந்திருக்கு. ஸோ நேற்றுக்கு நைட்டு தான் அந்த லெட்டர் வந்ததுனால ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி சீஃப் செக்ரட்டரி வில் ஹாவ் ஏ டாக் வித் தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரி அண்ட் சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருந்து இன்னைக்குள்ள ஏதாவது ஒரு டிசிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ பிரசிடென்ஷியல் இயர்ஸ் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் எழுதிய சுயசரிதை. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறையா அந்த புக்கை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு சொன்னாங்க. ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அவருடைய பையன் சொன்னது. இப்போ இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் என்னன்னா, காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நல்ல தலைவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. மக்கள் வந்து காங்கிரஸில் வந்து ஒரு நல்ல தலைவரை இல்லாமல் பார்க்கறதுனால தான் 2014 மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சது காங்கிரஸ்ல வந்து மக்கள் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு. அதோட இல்லாம பிரதமர் வந்து இப்ப இருக்க பிரதமர் திரு நரேந்திர மோடியை கொஞ்சம் புகழ்ந்தும் அந்த புக்ல வந்திருக்கு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரணாப் வந்து அடிமட்ட தொண்டனா இருந்து அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, பிரமிப்பா தான் இருக்கு. ஸோ அவருடைய ஹார்ட் ஒர்க் தான் இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மோடியை புகழ்ந்திருக்கிறாரு. பிரசிடென்ஷியல் இயர்ஸ் ஃபார்மர் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி எழுதுனா சுயசரிதை. மோஸ்ட்லி வந்து இந்தியனோட ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே புக் எழுதியிருக்காங்க. ஐ திங்க் தேர்ஸ் அ எக்ஸெப்ஷன் பிரதிபா பட்டேல் மட்டும் எந்த புக்கும் எழுதலை. மற்றபடி மீதி இருக்கிற அனைத்து விதமான பிரசிடென்ட்டும் ஏதோ ஒரு புக்காவது எழுதியிருக்காங்க. அண்ட் எக்ஸெப்ஷன் பிரதிபா பட்டேல். நெக்ஸ்ட் ஒன், தமிழக மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நீதிபதி எஸ் பாஸ்கரன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்பர்சனா எஸ் பாஸ்கரன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்றுக்கு வந்து ஏகே கோஸ்வாமி, அருப் குமார் கோஸ்வாமி அப்படிங்கிற ஒரு நீதிபதி வந்து ஆந்திர பிரதேஷ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றுக்கொண்டார். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஒடிஷா ஹைகோர்ட்டுக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஸோ உத்தரப்பிரதேஷ்க்கு ஒரு ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸ், ஸோ இப்போ ஆந்திர பிரதேஷ்க்கு, ஸோ ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு வந்து புது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க. So with this I'm coming to an end for today's current affairs video session January 7, 2021. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம ஃபீட்பேக் கன்செஷன்ஸ் கொடுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால பார்க்க முடியும், நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும், வீடியோ பார்க்க முடியும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்.